ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கொள்ளு துவையல் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே தெரியும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு கப்பில் வந்து கொள்ளு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த கொள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கணும். சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த கொள்ளு வந்து வறுப்படுறதுக்கு டைம் ஆகும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா ஈவனாக நமக்கு இந்த கொள்ளு வந்து வறுபட்டு வரும். ஸோ பார்க்க சொல்லே தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப தெரியுது. நல்லா வறுபட்டு வர்றப்ப நல்லா மணமாகவும் இருக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். கொள்ளு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன். இதை நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து ஆறி வரட்டும். இப்போ இதை நம்ம வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் ஒரு சில பொருட்களை. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயிலே வறுபட்டு வரட்டும். இந்த ரெசிபி செய்கிறப்ப த்ரூ அவுட்டாக நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் இந்த பருப்பு எல்லாமே தீஞ்சு போகாமல் ஈவனாக வறுபட்டு வரும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நான் வந்து காரத்துக்காக வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து 10 வரமிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் இந்த வரமிளகா வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெயிலே நல்லா இந்த வரமிளகாவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து 5லேருந்து 6 பல் பூண்டு வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா தோலை உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதங்கி வரட்டும். அடுத்து வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து இந்த ரெசிபிக்காக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கி வரட்டும். இது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். பொன்னிறமாகணும்னு அவசியப்படாது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து புளி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா 2 சில் அளவு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கி வரட்டும். அடுத்து இந்த ரெசிபிக்காக தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இனிஷியலாக நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து இடைவிடாமல் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம் ரூம் டெம்பரேச்சரில். நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த கொள்ளு வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் இனிஷியலாக ஊற்ற வேணாம். கொள்ளு மட்டும் சேர்த்துட்டு அடுத்து பெருங்காயத்தூள் வந்து சிட்டிக அளவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொரன்னு வந்து அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ கொள்ளு நல்லா கொரன்னு வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த எல்லா சாமானையும் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணி இனிஷியலாக சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைக்கிறப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ துவையல் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன்.
ஸோ நிறைய குவான்டிட்டி தான் நமக்கு ஒரு கப்பு கொள்ளுக்கு வந்தது. இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை போட்டு வச்சிட்டோம்னா 1 வாரத்துக்கு வந்து இட்லி, தோசை இல்லை சாதத்தோடு நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை அரைச்சது எல்லாமே நம்ம வந்து ரவுண்டாக பண்ணிக்கலாம், உருண்டை உருட்டிக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்து உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கொள்ளு துவையல் வந்து தயாராகிடுச்சு. இதை நம்ம ரச சாதத்தோடு இல்லை சாம்பார் சாதம் இல்லை வெறும் சாதத்தில் வந்து கொஞ்சமாக வந்து உருண்டை உருட்டி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு துவையல் தாங்க. இதை டக்குன்னு செஞ்சிடலாம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த துவையலை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சேஞ்சஸ் தெரியும். ஆனால் கொஞ்சம் கொள்ளு பார்த்திங்கன்னா சூடு தான். ஹீட் பாடி இருக்கவங்க மினிமலாக எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக இந்த கொள்ளு துவையல் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்போ உப்பு வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. சின்ன சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்தோம்னா வளர்கிறப்போ இது வேணான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி வந்து வீட்டில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.